இவ்ளோ சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியான பேக்கரி ஸ்டைல் டீ கேக்கில் நான் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், கேக் ஜெல் இது மாதிரி எதுவுமே ஆட் பண்ணாததாங்க செஞ்சுருக்கேன். எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு நான் இன்றைக்கி 4 முட்டையை எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். அதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதில் வெனிலா எசன்ஸ், முட்டையோட மஞ்சள் கரு ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சலித்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் ஓவர் மிக்ஸ் பண்ணாத லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதில் 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. லாஸ்ட்டாக தாங்க ஆயில் சேர்க்க போகிறோம். 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துட்டு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓவர் மிக்ஸ் பண்ணவே கூடாது ஆயில் சேர்த்ததுக்கப்புறம். இப்போ ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேக்கிங் ட்ரேயில் இந்த பேட்டரை சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணி விடுங்க. சாப்ஸ்டிக் வச்சு இது மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது உள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ்லாம் வெளியே வந்துடும். இப்போ 180 டிகிரி செல்சியஸில் 30 மினிட்ஸ்க்கு இந்த கேக்கை பேக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியான டீ கேக் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நிறைய பேக்கிங் ரெசிபீஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.